ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இப்போ கிளாஸ் 21 தான் பார்க்க போகிறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்சும் நான் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 21 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணேஷ்டி ஃபிகர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிள்ளையாரப்பா, விநாயகர், ஸோ இவங்களோட ஃபிகர் அவுட் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லைன்ஸ், கர்வ்ஸ் இதெல்லாம் வச்சு வந்து கணேஷியோட ஃபிகர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து ஒரு கர்வ் எடுத்துகிட்டு வரீங்க, நல்லா கொஞ்சம் ப்ராடாக எடுத்துகிட்டு வாங்க. அங்கே இங்கேருந்து ஒரு சுருட்டல் சுருட்டி ஓகேங்களா? ஸோ பார்க்க வந்து உங்களுக்கு பிள்ளையாரோட ஷேப் தெரியுதா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் வந்து இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இப்படியே தான் நீங்கள் கொண்டு வரணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப இப்படி இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல இந்த ஷேப் வரவே கூடாது. ஃபுல்லாகவே வந்து இப்படி வளைவுகள் மட்டுமா தான் இருக்கணும். இப்போ இங்கே இந்த கால் இப்படி நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கணும். இங்கே இப்படி வந்து இப்படி இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி ஷார்ப் லைன்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ புரியுதா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஐஸ் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து புருவத்தை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப் போடுற எல்லாத்தையுமே ஐஸ் வந்து நம்ம இப்படி தான் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? இதுவுமே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடமே வந்து இவ்வளோ ப்ராடாக தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து தின்னாக போட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி போட்டு இப்படி போடுறீங்க. அண்ட் வந்து இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கர்வ் கொடுக்காம இதோடு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கேருந்து இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஐஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக அகலமாக இருக்கணும் ஃபேஸ். ஓகேங்களா? அப்போ தான் அழகாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு இந்த காதில் வந்து இதெல்லாம் ஷார்ப்பாக தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து எங்கே நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைடல் மெஹந்தி டிசைன்ஸ்லலாம் வந்து அங்கங்கே இப்படி போட்டு இது சுற்றி ஒரு அவுட்லைன் போட்டு நீங்கள் பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம், அழகாக இருக்கும். அண்ட் வந்து மண்டேலா போடுறீங்க அப்படின்னா இங்கே ஒன்று ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிறீங்க, சுற்றி அம்ஸு ஸ்பைரல், ஸோ இதெல்லாமே போட்டு நீங்கள் ஃப்ளவர் ட்ரா பண்ணிங்கன்னா ஸோ மண்டேலாவில் கூட இந்தமாதிரி டிசைன் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வர்றப்ப இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்லேருந்து நம்ம ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் நம்ம போடலாம்.
ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து இந்த ஷேப்பில் இருந்தால் தான் அழகாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் சப்பையாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐஸ் எதுவுமே நீங்கள் ட்ரா பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ பிள்ளையரோட ஃபேஸ் எப்பயுமே பெருசாக தானே இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் பெருசாகவே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கர்வ் வந்து பெருசாக இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல வரப்போ இது சின்னதாக முடிச்சிடுறீங்க. ஓகே. பொறுமையாகவே பாருங்கள் நான் எப்படி அந்த வளைவு நெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லி. ஸோ அந்த வளைவு நெல்லுலேயே தான் நம்ம வந்து இந்த கணேஷ்ஜியோட ஃபிகர் கொண்டு வரோம். ஸோ சைட் ஃபேஸ் இது. ஓகேங்களா.
ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஏன் நான் டபுள் லேயர் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கொஞ்சம் திக்கான இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் வந்து இங்கே ஷார்ப்பாக இருக்கணும், இங்கேயும் ஷார்ப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா, இப்படியே வந்து இப்படி பண்ணீங்க அப்படின்னா அது தப்பு. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே ஷார்ப்பாக வந்து இங்கே முடிக்கிற இடத்துல ஷார்ப்பாக இருக்கணும். ஓகேங்களா. பாருங்கள் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு. எந்த அளவுக்கு நான் வந்து இப்போ இந்த அளவுக்கு கேப்னா அந்த அளவுக்கு கேப் தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஸோ இந்த எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே தூக்கி போட்டிங்க அப்படின்னாலும் அது நல்லா இருக்காது. ஸோ அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஓகேங்களா. அப்போ தான் அந்த கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் உள்ளே தள்ளி போட்டாலும் அந்த ஷேப் சேஞ்ச் ஆகி நல்லா இல்லாமல் போயிடும். கொஞ்சம் நீங்கள் வந்து வெளியே தள்ளி போட்டாலும் நல்லா இல்லாமல் போயிடும். ஓகேங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஃபில் பண்ணுறதும் கூட சரி, ஷார்ப்பாக இருக்க வேண்டிய இடத்துல ஷார்ப்பாக இருக்கணும், திக்காக இருக்க வேண்டிய இடத்துல திக்காக இருக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து பென்சிலில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து கோனில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. புரிஞ்சதா? ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம வந்து இந்த கர்வ்ஸு ஸ்பைரல்னு ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி போட்டோம். இப்போ வந்து போல்டாக திக்காக ஃபில் பண்ண கெமிஸ்ட்ரியெல்லாம் நம்ம போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட் சின்னதாக போடலாம். இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. ஷேட் பண்ணக்கூடாது, ஃபில் பண்ணணும். அந்த ஃபில் பண்ணுறப்ப வெளியே வந்துடக்கூடாது. கரெக்டாக இந்த ரவுண்ட் வந்து அப்படியே தெரியணும். ஸோ இதுக்குள்ளேயே ஃபில் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணி போல்டாக திக்காக ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து பிள்ளையாரோட ஹேண்ட் எப்படி போடுறீங்கன்னு பாருங்கள். இப்படி வந்து நீளமாக கொண்டு வரீங்க அண்ட் சின்னதாக இப்படி கொண்டு வந்து முடிக்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கணும். அண்ட் இந்த ஹேண்ட் வந்து எப்படி போடுறீங்கன்னா இந்த இடத்துல லட்டோ இல்லை பிள்ளையார் என்ன வச்சுருக்காரோ அதுக்காக. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கணும். இயர்ஸ் வந்து எப்படிலாம் போடலான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இப்படியும் போடலாம் அண்ட் வந்து இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னும் நீங்கள் ஷேப் கூட நீங்கள் பண்ணி இப்படியும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா.
எது போட்டாலும் அழகாக தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஷேட் பண்ணணும், ஃபில் பண்ணணும். அந்த ஐஸும் தெரியணும். ஸோ மஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். வந்து இவ்வளோ கேப்ஸ் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் வந்து இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பாடி போட்டுட்டு இங்கே கொண்டு வந்து இந்த ஷேப் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது. ஸோ இவ்வளோ தான் கேப் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளவரில் வந்து நீங்கள் போல்டு ஹென்னா ஃப்ளவர்ஸ்க்கு என்னென்ன கேப் கொடுத்தீங்களோ ஸோ அதே சேம் கேப் தான் இதில் இருக்கணும். ஓகேங்களா? அந்த காதுக்கிட்டேயும் சரி இப்படி இருக்குது அப்படின்னா அந்த இங்கே தான் நீங்கள் காது வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் காது போட்டிங்கனாலும் அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதிலே சேம் இன்னொரு டைப் பார்க்கலாம் நம்ம. ஸோ இதிலே சேம் இன்னொரு டைப் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வளைவு நெளிவு ஸோ இதெல்லாம் வச்சு போட்டிருக்கோம். அப்போ அது வந்து திக் போல்டாக ஃபில் பண்ண கணேஷ்ஜியோட எலமெண்ட்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபுல் பாடி கவரேஜ் அந்த மாதிரி ஃபிகர் நம்ம போட்டு பார்க்கலாம் இப்போது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
ஃபஸ்ட்டு பென்சிலில் போட்டு ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் கோனில் போடுங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த அகலம் இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ ரொம்பவும் வந்து கேப்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கணேஷ்ஜியோட தலை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்படி அந்த ஷேப் போடுறேன்னு பாருங்கள். ஓகேங்களா? நான் எப்படி ஷேப் போட்டிருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப இப்படி கர்வ் கொடுத்துறாதீங்க, லைட்டாக இப்படி வந்து இப்படி. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஐஸ் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். தனியாக நான் செப்பரேட்டாக போட்டு காட்டுறேன். புருவம் அப்புறம் வந்து லைட்டாக சின்னதாக போடுறீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அகைன் பாருங்கள், இது இன்னொரு டைப். ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? புரியுதா? ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் சைஸில் வந்து கணேஷ்ஜி வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 3 லேயர் மாதிரி போட்டுக்கோங்க.
அது என்ன அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஒன்றில் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தலப்பா கட்டு அப்படிலாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் அதுக்கு தான் அந்த 3 லைன்ஸ் போடும். அந்த அடுக்கடுக்காக ஒரு ஃபேஸ் ஷேப் பாருங்க நான் எப்படி போடுறது. லைட்டாக அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் கர்வ் கொடுக்குறீங்க, அப்புறம் அப்படியே கொண்டு வந்து விட்டுறீங்க. ஸோ ரொம்ப உள்ள எழுத்து கர்வ் கொடுக்காதீங்க. அகைன் போடுறேன், சைடில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சின்னதாக லைட்டாக வளைச்சி எப்படி போடக்கூடாதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஓகே போடாதீங்க, இப்படி தான் போடணும். லைட்டாக தான் அந்த கர்வ் வந்து வளைஞ்சிருக்கணும். நீங்கள் ரொம்ப வளைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அந்த அந்த ஸ்டார்டிங்கில் அப்படி லைட்டாக வளைச்சிங்கன்னா போதும், ஓகேங்களா? அப்போ தான் அழகாக இருக்குது. நீங்கள் ரொம்ப வளைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் அகலமாகவும் இருக்கணும். ஃபேஸ் வந்து நல்லா ப்ராடாகவும் இருக்கணும். நீங்கள் சப்பையாக போட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்காது, ஓகேங்களா? இதை எப்படி போடுறதுன்னு தனியாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் எஸ் மாதிரி கொண்டு வந்து மேலே தூக்கி விட்டு கொண்டு வரீங்க, ஓகேங்களா? எப்படி போடக்கூடாதுன்னு பாருங்கள். ஃப்ளவர் ஷேப் மாதிரி கொண்டு வந்து இப்படி போட்டிங்கன்னா மேலே இப்படி கீழே வந்து எஸ் ஷேப்பே வராது. சி ஷேப்பில் வந்த மாரி போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அகைன் பாருங்கள் எப்படி கரெக்டாக போடுறதுன்னு. கீழே ஒரு லைட்டாக ஒரு வளைவு வளைச்சி மேலே ஒரு வளைவு கொடுத்து மேலே வந்து அப்படியே சுருட்டி விட்டுறீங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ எஸ் ஷேப் வருதா கீழே, ஓகேங்களா? புரியுதா? மேலே வந்து திக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து லைட்டாக ஷேட் கொடுக்குறீங்க. ஷேடிங் லைட்டாக கொடுத்திங்கன்னா போதும், ரொம்ப டார்க்காக ஷேடிங் கொடுக்க வேண்டியதில்லை. காது வந்து நல்லா பெருசாகவே போடுங்க. ஏன்னா காது பெருசாக தானே இருக்கும். ஸோ அதனால் காது நல்லா பெருசாக அப்படி சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஹேண்ட் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் தனியாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷேப்பில் போட்டுக்கோங்க. ஆனால் வந்து உங்களோட ஃபிங்கர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒன்று சின்னது ஒன்று பெருசு. ஸோ எந்த இடத்துல பெருசு எந்த இடத்துல சின்னதுங்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி தானே இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். அகைன் போடுறேன். ஃபஸ்ட்டு யூ ஷேப்பில் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் போடுற ஃபிங்கர் வந்து சின்னதாகவும், அதுக்கடுத்து அதை விட கொஞ்சம் பெருசு, அடுத்து பெருசு, அகைன் அடுத்து சின்னது, அப்படி போடணும், ஓகேங்களா? இந்த ஃபிங்கருக்கு நடுவில் வந்து நீங்கள் டாட்ஸ் வச்சிங்க அப்படின்னா மருதாணி வச்சுருக்க மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி சிம்பிள் போடலாம். இந்த ஹேண்ட் அகைன் நான் செப்பரேட்டாக தனியாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சி ஷேப்பில் யூ ஷேப்லேயே அகலமாக போட்டுக்கிறீங்க. அப்போ சின்ன சின்ன ஹம்ஸ் கொடுக்குறீங்க, ஓகேங்களா? அவ்வளோதான். மேலே வந்து லட்டு இருக்க மாதிரி, அவ்வளோதான், ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள்.
நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் ஃபேஸ்க்கான எஸ்ஜி தான். பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, இப்போ வந்து நம்ம தலப்பா கட்டின மாதிரி இந்த கணேஷ் வந்து கிரீடம் வச்ச மாதிரி வந்து ஸோ கிரீடம் வச்ச மாதிரி பார்க்க போகணுங்கிறது பாருங்கள். ஸோ அதுக்கு ஷேப் எப்படி போடணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்படி மேடாக லைட்டாக இப்படி கொண்டு வரீங்க, அந்த லைட்டாக கீழே பெண்ட் பண்ணி அகைன் சேம் மேலே கொண்டு வரீங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி போடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், இப்படி அப்படி போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள் எப்படி போடணும்னு லைட்டாக பெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப அந்த curve வந்து கீழே கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா? இப்படி தான் போடணும். ஓகே, அந்த இந்த வி ஷேப்போ இல்லை இப்படியோ அது கொண்டு வரக்கூடாது.
ஐஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரா பண்ணணும். ஸோ பொறுமையாகவே ட்ரா பண்ணுங்கள் ஐஸ் வந்து. ஏன்னா ஒரு ஐஸ் ஒரு மாதிரி, இன்னொரு ஐஸ் இன்னொரு மாதிரி இருந்தால் நல்லா இருக்குது இல்லையா? ஸோ பொறுமையாகவே ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெத்தியில் அந்த சிம்பிள் வந்து எனக்கு லைட்டாக கோணையாக போயிடுச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அது எப்படி போடணுங்கிறது வந்து நான் முன்னாடி ஒரு பிள்ளையாருக்கு நம்ம போட்டிருந்தேன். ஸோ அப்போ சொல்லியிருப்பேன். யூ ஷேப்பில் போட்டு நடுவில் வந்து ஒரு லைன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் லைட்டாக அது கொஞ்சம் கோணையாயிருச்சு.
இப்படி தான் ஷேட் பண்ணணும் ஓகேங்களா. அந்த காது அந்த மேலே இருக்க இடத்துல டார்க்காக ஷேட் பண்ணுறீங்க. அப்புறம் போக 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 லைட்டாக ஷேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ டார்க்லேருந்து அப்படியே அந்த ப்ரெஷர் பண்ணவே வேண்டாம். அந்த டார்க்லேருந்து அப்படியே இழுத்துட்டு வாங்க ஓகேங்களா. ஸோ டார்க்காக வந்து கீழே கொடுக்குறீங்க. அப்படியே போக போக ப்ரெஷர் கம்மி பண்ணிவிட்டு அந்த டார்க்லேருந்தே இழுத்துட்டு வந்து லைட் ஷேட் கொடுக்குறீங்க ஓகேங்களா. ஸோ தனியாக நான் போடுற பாருங்கள். ஓகேங்களா. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? கணேஷ் ஃபிகர் கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஒன்றும் இல்லை, தலை பெருசாக போடுறீங்க, காதெல்லாம் பெருசாக போடுறீங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான் இது. ஐஸ் நோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரி, ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.